கயமத் சே கயமத் தக் படம் வந்து ஒரு சுக்ரன் கர்மா பேசிக்கா. என்னென்னா காதல் தோல்விகள், காதல் வெற்றி, அது ரொம்பவே ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானட் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. ஆஸ் பர் டிஎன்ஏ நிறைய பிளானட்ஸ் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. கலிங்கத்து பரணி அப்படில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு போர் வார்னாலே வந்து நம்மளுக்கு பரணி நட்சத்திரம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் நிறைய பிளானட்ஸும் சரி, மேஷத்தில் சூரியனும் இருக்காருங்க. 29th April 1988 ரிலீஸ் டேட். ஸோ மேஷத்தில் நிறைய பிளானட்ஸு குரு கர்மா இண்டிகேஷன். அதுக்கேற்ற மாதிரி மிருகசேஷத்துலேயும் சரி, ஹஸ்தத்துலேயும் மெயினாக அன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம். படம் முழுக்க கையால் தான் வந்து என்ன வெப்பன்ரி, கன் வச்சு சுடுறது, இதே தான் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட சண்டை பிட்வீன் 2 ஃபேமிலிஸ் ஆஃப் ராஜ்புட். நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ராஜ்புட் டாக்கூர் ஃபேமிலியில் இருக்கிற ஃபைட்டை பற்றி வந்திருக்கு. அதில் இது பிரதானமான ஒரு பியூட்டிஃபுல் படம். பாப்பா கேத்தே ஹே படா நாம் கரேகா. ஸோ இந்த சாங் பாப்பா கேத்தே ஹேன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆமீர் கான்கே கூட ஒரிஜினல் அவரோட சார்ட்டில் வந்து கண்டிப்பாக சூரியன் கர்மா பாப்பா கேத்தே ஹே. ஸோ இவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து ஏன் வந்து ஒரு ஃபேமிலியோட பகை ஏற்பட்டது, வழியாக என்ன ப்ராப்ளம். ஹீரோயின் வந்து கேமராவை வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது சூரியன் நோக்கி எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவை பார்க்குறாங்க, ஓடி வருது. ஸோ படத்தில் சூரஜ் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நிறைய வரும். செவ்வாய் கர்மா தான் கம்ப்ளீட்டாக அந்த சண்டை கோரமான சண்டை காட்சிகள் நிறையா இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, தனக்கு சமையல் தெரியாத, சமையலை பற்றின ரெஃபரன்ஸு, அப்புறம் சமையல் இதெல்லாம் வரும்பொழுது அந்த செவ்வாய் கர்மா இண்டிகேஷன். அண்ட் நிறைய பிளானட்ஸ் வந்து பரணியில் இருக்க இடத்த பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ குரு கர்மா எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால தனியாகவும் வளர்றாரு ஆமீர் கான். நன்றி, வணக்கம்.